சிலுவை பாதை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. இன்று இயேசுவோடு இணைந்து கல்வாரி மலைக்கு செல்லவிருக்கும் நாம் அவருடைய சிலுவை மரத்தோடு நம்மை இணைத்து கொண்டால் நற்கனி கொடுப்போம். அல்லது இயேசுவின் இடதுபுறத்தில் மனம் மாற மனமில்லாத தீய கல்வனின் சிலுவை மரத்தோடு இணைத்து கொண்டால் கெட்ட கனிகளை கொடுப்போம். நமது வாழ்க்கை சிலுவை மரத்தில் நம்மை யாருடன் இணைத்து கொள்ள ஆசைப்படுகின்றோம்? இந்த கல்வாரி பயணத்தில் தியானித்து மன்றாடுவோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வீண் பழிக்கு நாம் உள்ளாக்கப்படும் போதும், பொய்க்குற்றம் சாற்றப்படும் போதும் அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம்? இறைமகன் இயேசுவைப் போல கடவுளின் திருவுள்ளமாக, பொறுமையாக, அமைதியாக அதனை எதிர்கொள்கின்றோமா? அல்லது பொறுமையை இழந்தவர்களாய் அவர்களை பழி வாங்க துடிக்கின்றோமா? மன்றாடுவோம். பொய்யான தீர்ப்பை எனக்காக ஏற்றுக்கொண்ட என் இயேசுவே, தூய ஆவியாரின் அற்புத கனியாம் பொறுமையை எனக்கு வரமாக அருள்வாயாக. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள். நமது அனுதின வாழ்வில் நம்மீது பலவித துன்ப சிலுவைகள் சுமத்தப்படுகின்றன. உறவினர்களின் பொறாமையால், நண்பர்களின் வெளிவேடத்தால், பெற்ற பிள்ளைகளின் நிராகரிப்பால், இவ்வாறு பல்வேறு சிலுவைகள் நம்மீது சுமத்தப்படுகின்றன என்பது யதார்த்த உண்மை. இப்படிப்பட்ட சிலுவைகளை தடுத்து ஜெயிக்க முற்படுகின்றோமா? அல்லது கடவுளின் திருவுளத்தை புரிந்து கொள்ள மன்றாடுகின்றோமா? மன்றாடுவோம். எங்களின் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் துன்ப சிலுவைகளை ஆவியின் கனியாம் அமைதியில் ஏற்றுக்கொள்ள வரமருள்வாயாக. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பல முறை நமது பாவ செயல்களால், சோம்பேறித்தனத்தால் கீழே விழுகின்றோம். ஆனால் ஆவியாரின் கனியாம் நம்பிக்கையை முன்னிறுத்தி மீண்டும் எழுகின்றோமா? அல்லது இது என் தலைவிதி, நான் வாழ அருகதையற்றவன் என்று என்னையே நான் அழித்துக் கொள்கின்றேனா? மன்றாடுவோம். நம்பிக்கையின் ஊற்றாம் இறைவா, ஆவியாரின் கனியாம் நம்பிக்கையை எமக்கு அருளும். ஆமென். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். அன்னையிடம் காணப்பட்ட ஆவியாரின் கனியாம் கனிவு இறைமகன் இயேசுவின் கல்வாரி பயணத்தை திடப்படுத்தியது. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆற்றல் அளித்தது. நமது பிள்ளைகள் தங்களின் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் போது ஆவியாரின் கனியாம் கனிவை சொல்லிக் கொடுத்து பொறுமையாக அதனை எதிர்கொள்ள கற்றுத்தருகின்றோமா? அல்லது சவால்களிடமிருந்து தப்பித்து கொள்ள சொல்லித் தருகின்றோமா? மன்றாடுவோம். எங்களின் தாய்மரியே, நாங்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை சவால்களை கனிந்த இதயத்துடன் பொறுமையாக அணுகி செயல்பட எங்களுக்காக பரிந்துரைக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஐந்தாம் நிலை, சீரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். நம் அன்றாட வாழ்வில் பிறரின் தேவைகளில் அவர்களுக்கு உதவ, அவருடைய துன்பத்தை போக்க பல வாய்ப்புகள் கிடைத்தும் பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள்? நமது குடும்ப கௌரவம் என்ன ஆவது? இது என்னுடைய வேலை இல்லையே என்று ஓடி ஒதுங்கிக் கொள்கின்றோமா? அல்லது சீமோனைப் போல தன்னடக்கமாக இது கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்று ஏற்றுக்கொள்கின்றோமா? மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களின் அன்றாட வாழ்வில் சுய பெருமைகளை விலக்கி பிறர் நலம் பேணும் பாக்கியத்தை எங்களுக்கு அருளும். ஆமென். ஆறாம் நிலை, இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றார். யூதர்களின் சட்டங்களை முன்னிலைப்படுத்தாமல் மனித நேயத்தை முன்னிலைப்படுத்திய இயேசு துன்பத்தில் வாடிய மனிதர்களின் துயர் துடைத்தார். ஆனால்
அவரது கல்வாரி பயணத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அஞ்சி யாரும் உதவ முன் வராத நிலையில் சிறுமி வெரோனிகாவின் துணிவு அவளின் நன்னயத்தை வெளிப்படுத்துகின்றது. அநேக முறை பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை இருந்தும் நம்மிடம் துணிவு இல்லாததால் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவும் நன்னயம் நம்மிடம் இல்லை. மன்றாடுவோம். என் இயேசுவே, ஆவியாரின் கனியாம் நன்னயத்தை எங்களில் வளர்த்து கொள்ள உமது கருணையை எமக்கு தாரும். ஆமென். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். நமது அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் பலவிதமான சவால்களால் சங்கடமடைந்து சறுக்கி விழுகின்றோம். இதற்கு காரணம் நாம் கடவுளின் வழி நடத்துதலை, அவரின் பராமரிப்பை, அவரின் காக்கும் கரங்களை நம்பாமல் நமது பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பதால் தானே? சிந்திப்போம். மன்றாடுவோமாக. நம்பிக்கையின் ஊற்றாகி இறைவா, ஆவியாரின் கனியாம் நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். ஆமென். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டவராய், நான் உடலளவில் படும் துன்பத்தைக் கண்டு நீங்கள் அழ வேண்டாம், மாறாக உங்கள் ஆன்மாவிற்கு எதிராக நீங்கள் செய்யும் செயல்களை எண்ணி நீங்கள் அழுங்கள். உடல் துன்பம் இவ்வுலகில் மறையும், ஆனால் நம் பாவச் செயல்களால் நம் ஆன்மாவிற்கு நாம் தரும் துன்பம் நமக்கு முடிவில்லா வேதனையை கொடுக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? மன்றாடுவோம். என் அன்பு இயேசுவே, என் ஆன்மாவை நான் பாதுகாக்க, அதன் துன்பத்தை போக்க ஆவியாரின் கனியாம் அமைதியை எமக்கு தாரும். ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். இம்மனித சமூகத்தின் பாவங்கள், துரோகங்கள், சுயநலம், பிறர் நலனில் அக்கறையற்ற நிலை, இவைகள் இயேசுவின் பயணத்தை கடினப்படுத்தின. பிறரின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அமைதியை கொடையாக கொடுத்தார் இயேசு. இன்று நமது வாழ்வில் நாம் செய்த அதே பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்து கடவுளின் இரக்கத்தையே புறம் தள்ளுகின்றோமா? மன்றாடுவோம். என் இறைவா, நான் பாவி என்று நீர் என்னை ஒருபோதும் தள்ளியதில்லை, வெறுத்ததில்லை. நான் உம்மிடம் மீண்டும் வரும் அதே தருணத்தில் என்னை முழுமையாக ஏற்று அன்பு செய்பவரே, நான் பாவத்தில் விழாதபடி என்னை ரட்சியும். ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். மனிதனில் இருக்கும் கடவுளின் சாயலை மதிக்க சொல்லிக் கொடுத்த இயேசுவை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்துகின்றனர் அந்த அரக்கர்கள். ஆடை அணிவது நமது உடலின் மேன்மையை போற்றி பாதுகாக்கவே, மாறாக நமது பணபலத்தை, அதிகாரத்தை, ஆணவத்தை, துவேச உணர்வுகளை தூண்டி எழுப்புவதற்காக அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா? மன்றாடுவோம். மனித உணர்வுகளை மதித்து மனித நேயத்தை பாதுகாத்த என் இயேசுவே, ஆவியாரின் கனியாம் தன்னடக்கத்தை எனக்கு அருளும். ஆமென். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டதாக அந்த அதிகார வர்க்கத்தினர் ஆர்ப்பரித்தனர். ஆனால் இறைமகன் இயேசுதான் தன்னை சிலுவையில் கையளித்தார் என்பதை அவர்கள் அறியவில்லை. தினசரி வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் எல்லாவிதமான சிலுவைகளையும் வெறும் துன்பமாக, அவமானமாக, தண்டனையாக, சோதனையாக, சுமையாக மட்டும் பார்க்கின்றோமா? அல்லது அதில் மறைந்துள்ள மீட்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோமா? மன்றாடுவோம். சிலுவையை தன் சாவால் வென்ற இறைவா, சிலுவையில் மறைந்துள்ள ஆவியாரின் கனியாம் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரமருளும். ஆமென். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகின்றார். இயேசுவின் பார்வையில் சாவு. ஜெபக்கூட தலைவர் யாயிரின் மகள் இறந்து போயிருந்தார். ஆனால் இயேசு
அச்சிறுமி தூங்குகிறாள் என்றார். இளைய மகன் தன் தந்தையிடம் வந்தபோது அவன் தந்தை, என் மகன் செத்துப்போயிருந்தான், இப்போது மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்றார். இயேசுவுக்கு மனிதன் பாவத்தில் வாழ்வதுதான் சாவு. எனவே நாம் பாவத்தில் விழும்போது சாகின்றோம், கடவுளை விட்டு தூரப் போகின்றோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? மன்றாடுவோம். பாவத்தையும் சாவையும் வென்ற எம் இயேசுவே, ஆவியாரின் கனியாம் அன்பை எம்மில் விதைத்து பாவத்தை எம்மிடமிருந்து அகற்றியருளும். ஆமென். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசுவின் உடல். அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை கருவில் சுமந்தது முதல் கல்வாரியில் அவரது இறந்த உடலை தாங்கியது வரை கடவுளின் திருவுள்ளத்தை மட்டுமே நிறைவேற்றினார். நமது வாழ்வில் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாம் எதை இழந்திருக்கின்றோம்? மன்றாடுவோம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று முழுமையாக தன்னையே கையளித்த என் அன்பு தாயே, உமது அமைதியின் மனநிலையை எமக்கு தாரும். ஆமென். 14ஆம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். இறையாட்சி பணிகளில் நாம் ஈடுபடும்போது நாம் கட்டாயம் பலவிதமான துன்பங்களை, சவால்களை, அவமானங்களை சந்தித்தே ஆக வேண்டும். தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து என் பின்னே வருபவனே எனக்கு ஏற்றவன் என்று தன் சீடனுக்கான தகுதியை இயேசு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். எனவே நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இயேசுவின் கண்கொண்டு பார்க்க மன்றாடுவோம். என் இனிய இயேசுவே, எம்மீது நீர் கொண்ட மாறாத அன்பினால் உம்மையே எங்களுக்கு தந்தீர். நாங்களும் அப்படியே வாழ எமக்கு வரம் தாரும். ஆமென்.